11 வயது சிறுமிக்கு 60 வயது முதியவர் ஒருவர் பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார். அவரை காவல்துறை மடக்கி பிடித்து கைது செய்திருக்கிறது. போலீசார் நடத்திய விசாரணையில் வறுமையை பயன்படுத்தி ஏராளமான பெண்களுக்கு அவர் பாலியல் தொல்லை கொடுத்ததும் தெரிய வந்திருக்கிறது. யார் அந்த முதியவர்? விவரங்கள் பார்க்கலாம். இந்த முதியவரைத்தான் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். 11 வயதே நிரம்பிய சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற இவர்தான் தற்போது காவல்துறையிடம் சிக்கியுள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த காடையாம்பட்டி அருகே உள்ள பகுதியைச் சேர்ந்தவர்கள் அந்த தம்பதி. கூலி தொழிலாளியான இவர்களின் 11 வயது மகள் அதே பகுதியில் உள்ள பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் சிறுமி மட்டும் வீட்டில் இருந்தார். அவரது பெற்றோர் கூலி வேலைக்கு சென்று விட்டனர். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த 60 வயது முதியவரான விவசாயி ரங்கன் அந்த சிறுமியை சூரியன் மறையும் மாலை நேரத்தில் தனது தோட்டத்தில் வேலை செய்ய வருமாறும் அதற்கு பணம் தருவதாகவும் கூறியுள்ளார். இதையடுத்து சிறுமியும் அவரின் தோட்டத்திற்கு சென்றுள்ளார். அப்போதுதான் அந்த கொடூரமான செயலை செய்துள்ளார் ரங்கன். சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த சிறுமி அலறி சத்தம் போட்டிருக்கிறார். இதனை கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வருவதற்குள் ரங்கன் அங்கிருந்து தப்பி ஓடினார். நடந்த சம்பவத்தை கேட்டு அதிர்ச்சியடைந்த சிறுமியின் தாய் தீவட்டிப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். வழக்கு பதிவு செய்த போலீசார் அதே பகுதியில் உள்ள தனது உறவினர் வீட்டில் தங்கியிருந்த ரங்கனை கைது செய்தனர். அவர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். 6வது படிக்கிற சிறுமி 11 வயது ஆகுது. அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 வயது. அந்த பொண்ணு வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு 60 வயசு இந்த ஒரு முதியவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்க முயற்சி பண்ணுற போது யாரும் வீட்டில் யாரும் இல்லாதப்போ வந்து பாலியல் பலாத்காரம் பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு சத்தம் போட்டதுனால அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களாம் வந்துட்டாங்க. அவர் உடனே தப்பிச்சு ஓடிட்டார். அதன் பேரில் போய் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி போக்சோ சட்டத்தில் வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்க. கைது செய்யப்பட்ட ரங்கனுக்கு ஒரு மனைவியும் ஒரு மகளும் இருக்கின்றனர். சிறுமியைப் போலவே அதே பகுதியைச் சேர்ந்த பல இளம் பெண்களுக்கு ரங்கன் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. அவர்களின் வறுமையை பயன்படுத்தி பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக குற்றம் சாட்டப்படுகிறது. ரங்கனின் மிரட்டலுக்கு பயந்து வெளியே சொல்ல தயங்கிய பல பெண்கள் தங்களுக்குள்ளேயே அதனை மறைத்து விட்டார்களாம். பொண்ணு வந்து பக்கத்தில் இருக்க ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வீட்டில் யாரும் இல்லாத போது அந்த பொண்ணுகிட்ட தகாத மாதிரி பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காரு. அந்த பாலியல் பலாத்காரம் பண்ணும்போது அந்த பொண்ணு எல்லாம் கத்துனா அக்கம் பக்கத்தில் ஓடிந்தோன்னா அவர் ஓடி போயிட்டார். அவர் ஓடி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது தெரிஞ்சு அக்கம் பக்கத்தில் சொல்லும்போது காவல்துறை வந்து அவர் மேலே போஸ்ட் பேக் எடுத்து அவர் கைது பண்ணிடுது. அந்த கைது பண்ண நியூஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னும் அந்த ஊர் சுற்றுல நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததா தகவல் எனக்கு வந்துருக்குது. அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்து இதே மாதிரி அவரோட பணத்தை வச்சுட்டு இது மாதிரி எல்லா இதுவும் எந்த கம்ப்ளைண்ட் கொடுக்காத அவர் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறாரு தெரியுது. இதனால் இவர் மேலே வந்து தகுந்த நடவடிக்கை எடுத்து காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மக்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற முதியவர் காவல்துறையிடம் சிக்கியுள்ள சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.